அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. என்னுடைய தலைப்பு தடம் மாறும் இளைய சமுதாயம். இந்த இளைய சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இளைய சமுதாயத்தின் மிகப்பெரிய தடம்புரல் என்ன என்று சொன்னால், போதை பழக்கமும் யாரை பின்பற்றுவது என்று தெரியாமல் பின்பற்றுவதும் தான். நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரோல் மாடலாக வைக்க சொன்னால், இங்கே நிறையா பேர் அஜித் விஜய் ரோல் மாடல் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அது முதல் காரணம். இரண்டாவது, போதை பழக்கத்திற்கு உள்ளாவது, அதிலும் முக்கியமாக மதுவிற்கு அடிமையாவது. அன்பானவர்களே, இந்த மதுதான் அனைத்து தீமைகளின் தாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மது அருந்துவது மட்டும் தீமை அல்ல, அதன் மூலியமாக பலவிதமான பாவத்தின் கதவுகள் திறக்கின்றது. அன்பானவர்களே, மது அருந்தினால் நம்மளுடைய சுயநினைவு நம் கையில் இருக்காது, மொத்தமாக சைத்தானுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். அன்பானவர்களே, அந்த மதுவின் மூலியமாக சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் வருகின்ற பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனைகள். குடும்பத்தில் ஒரு இளைஞன் மது அருந்திவிட்டு தன் வீட்டுக்கு சென்றால் அவனுடைய தாய் தந்தையரை கொடுமைப்படுத்துவது, வீட்டில் சண்டை சச்சரவுகளை உருவாக்குவது, வீட்டில் மிகப்பெரிய ஒரு பிரிவினையே கொண்டு வந்து விடுவான். வறுமையில் வாடும் அந்த வீடு. அன்பானவர்களே, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மது அருந்திவிட்டு என்னென்னவோ பிரச்சனை செய்கிறார்கள். ரீசெண்டாக திருத்தணியில் கூட ஒரு வடக்கு தோழரை நான்கு நபர்கள் சேர்ந்து மது அருந்திவிட்டு கொடூரமாக வெட்டி படுகாயம் ஏற்படுத்தினார்கள். அன்பானவர்களே, திருவள்ளூர் மீஞ்சூரில் இஸ்லாமிய பெண்மணி, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்மணி, தன் வீட்டு மாடியிலிருந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு 2 நபர்கள் மது அருந்திட்டு அவங்க வீட்டு மாடியில் ஏறி அந்த பெண்ணிடம் செயினை பறிக்க முயற்சி செய்யும் போது, ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு நடந்த விஷயம், செயினை பறிக்க முயற்சி செய்த பொழுது அந்த பெண் கத்தி கூச்சலிட்டதால் அவர்களுடைய கையையும் காலையும் உடைத்து கத்தியால் குத்தி கையை அறுத்து மிகவும் மோசமான நிலையில் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அன்பானவர்களே, இளைய சமுதாயத்திற்கு ஒரு எச்சரிக்கை. நாம் ஒரு சிறிய ஆரம்பம் என்று நினைத்து நாம் அவர்களுடைய மது அருந்துபவர்களுக்கு சிறிய ஆரம்பம், ஒரு என்ஜாய்மெண்ட்டில் ஆரம்பித்து அவங்களுடைய லைஃபையே கொண்டு போய் எண்டில் நிற்க வைக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆரம்பம் என நினைத்து நம் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டாம். நம்மை அல்லாஹ் தஆலா அதை விட்டு பாதுகாத்து வைத்திருக்கின்றான். இதற்கெல்லாம், இந்த தீய விஷயங்களுக்கெல்லாம், இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு, தடம் புரளாமல் இருக்க தீர்வு என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை பயப்பட வேண்டும், 5 நேர தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், முக்கியமாக நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல ரோல் மாடல்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த தீய விஷயங்களை தொட்டும், இந்த தடம் புரண்டு போதையின் பக்கமோ அல்லது மற்ற விஷயங்களின் பக்கமோ பெண்களின் பக்கமோ செல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டாம். அன்பானவர்களே, அந்த தீய பாக்கியத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த உரைக்கு திரையிடுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.